والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன் ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியா என்ற புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அகீதா பாடத்தை நாம் படித்து வருகின்றோம். ஒரு மனிதனுக்கு மிக அடிப்படையான அம்சமாக காணப்படுவது அகீதா தான். அகீதா பிழையாகிவிட்டால் அவன் தெளிவான வழிகேட்டில் இருப்பான். சில நேரங்களில் இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி விடுவான். அதே நேரத்தில் ஃபிக்ஹில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் மாற்று கருத்துக்களும் ஒருவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுவதும் இல்லை, அவன் வழிகேடனாக மாறுவதும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் இஜ்திஹாத் செய்து அந்த இஜ்திஹாதில் சரியான முடிவை எடுத்தால் அவருக்கு 2 கூலிகளும், தவறான முடிவை எடுத்தால் 1 கூலியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ ஒரு கூலி பெறுபவர் வழிகேடராக இருப்பாரா? ஒருவருக்கு 1 கூலி கிடைக்குது என்றால் நிச்சயமாக அவர் வழிகேடர் அல்ல. ஆனால் நாம் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறியதனால் ஃபிக்ஹ் ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தென்பட்டு ஃபிக்ஹில் மாற்று கருத்தை உடையவர்களை எதிரிகள் போன்று பார்க்கிற நிலையும், அகீதாவில் மாற்று கருத்துள்ளவர்களை நியாயப்படுத்த முயற்சி செய்வதும் இன்று நம்மிடத்தில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு கவலையான எடுத்துக்காட்டாகும். எனவேதான் அகீதாவோடு இந்த மக்களை தொடர்புபடுத்த வேண்டும் என்ற முயற்சி இன்றைக்கு பரவலாக மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே நேற்று தாருல் ஹுதாவில் கிதாபு தௌஹீத் என்ற வகுப்பில் நீங்கள் சிலர் கலந்திருப்பீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிதாபு தௌஹீத், புகாரி இமாம் அவர்களுடைய கிதாபு தௌஹீதுக்கான விளக்கம் அங்கே நடைபெறுகிறது. அகீதா வகுப்புகளை, அதிலும் குறிப்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த அல்லது அல் மன்ஹஜு சலஃபி என்ற சலஃபி மன்ஹஜிலே இருக்கக்கூடிய மாணவர்களிடம், உலமாக்களிடம் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அகீதா என்கிற பெயரில் சும்மா அரைகுறையாக இருந்து வகுப்புகள் எடுத்தால் நிறைய குழப்பங்கள் அதனால் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக சென்சிட்டிவான நுணுக்கமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் அகீதா என்பது. அதனால்தான் இந்த வகுப்பிலும் நாம் ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து இந்த பாடத்தை நடத்தி கொண்டு செல்கின்றோம். ஷேக் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தின் ஒரு பகுதியில் சில முன்னுரைகளை நமக்கு வழங்கினார்கள். மிக அடிப்படையான முன்னுரைகள் அவை. அவற்றை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். சென்ற வகுப்பிலே தௌஹீத் என்ற தலைப்புக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். அதிலே தௌஹீத் என்ற தலைப்பில் தௌஹீதினுடைய கருத்தை நமக்கு சொல்லிவிட்டு தௌஹீத் 3 வகைப்படும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள். தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதிலே தௌஹீதுல் ருபூபியா சம்பந்தமான சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நமக்கு சொல்லி அது என்ன விஷயங்களை உள்ளடக்கும் என்பதையும் நமக்கு சொன்னார்கள். குறிப்பாக தௌஹீதுல் ருபூபியாவுக்குரிய வரைவிலக்கணமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று விசுவாசித்து அவனது செயல்களில் அவன் தனித்தவன் என்று நம்புவது, இதுதான் தௌஹீதுல் ருபூபியா என்ற கருத்தை அங்கே பதிவு செய்தார்கள். இது பற்றி ஏற்கனவே நம்ம சென்ற வகுப்பிலே விரிவாக பார்த்து விட்டோம். இன்றைய வகுப்பில் 2வது பகுதி தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா, இதற்கு அவர்கள் வரைவிலக்கணம் சொல்லும்போது பொதுவாக சலஃப் உலமாக்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் வணக்கத்தில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது. இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா, வணக்கத்தில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது. இதற்கு அகீதா புத்தகங்களிலே பின்வரக்கூடிய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. அதை நீங்கள் சில அரபுல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் இபாதா. இப்போ தௌஹீதுல் உலூஹியா என்பது அல்லாஹோடு இலாஃபத் செய்து வருகிறது, மற்றதெல்லாம் அடியார்களோடு சம்பந்தப்படுத்தி வருகிறது, இபாதத்தோடு அல்லது அப்துகளோடு. தௌஹீதுல் இபாதா, அடுத்த தௌஹீதுல் உபூதியா, தௌஹீதுல்லாஹி பி அஃஆலில் இபாத், தௌஹீதுல்லாஹி பி அஃஆலில் இபாத், தௌஹீதுல் அமல், தௌஹீதுல் கஸ்த், அடுத்தது தௌஹீதுல் இராதத்தி வத்தலப். தௌஹீதுல் கஸ்த் என்பது தௌஹீதுல் கஸ்தி வ தௌஹீதுல் இராதத்தி வத்தலப். அப்ப இதற்கு கிட்டத்தட்ட 7 பெயர்கள் தௌஹீதுல் உலூஹியா என்பதற்கு உலமாக்களால் அகீதா புத்தகங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இப்ப தௌஹீதுல் உலூஹியாவுக்குரிய விளக்கம் வணக்கங்களில் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது அல்லது அடியார்கள் தங்களுடைய செயல்களின் மூலம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது. வணக்கங்களில் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது அல்லது அடியார்கள் தங்களுடைய செயல்களின் மூலம் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது. இந்த தௌஹீதுல் உலூஹியாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே சிலவற்றை இங்கே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தௌஹீதுல் உலூஹியாவுக்காக வேண்டிய மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள், அதோடு சேர்த்து ஜின்களும். மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் படைக்கப்பட்டிருப்பது இந்த தௌஹீதுல் உலூஹியாவுக்காக. இதை பற்றி சூரத்து தாரியாத் 56வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இரண்டாவதாக இதற்காகவே தான் தூதர்கள் மற்றும் வேதங்கள் அருளப்பட்டன. தூதர்கள் வந்ததும் தௌஹீதுல் உலூஹியாவை நிலைநாட்டத்தான், வேதங்கள் அருளப்பட்டதும் தௌஹீதுல் உலூஹியாவை சொல்வதற்காகத்தான். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்பியா 25வது வசனத்தில் சொல்லுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உமக்கு முன்னால் வந்த எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை, அவருக்கு என்னை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று வஹி அறிவிக்காமல். அப்ப வந்த எல்லா தூதர்களுக்கும், உனக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களுக்குமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற செய்தியை நான் வஹியாக அறிவித்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். இப்போ வந்த அனைத்து தூதர்களும் எதற்காக வந்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹை நிலைநாட்டுவதற்காகத்தான் வந்தார்கள். அதே போல ரசூல்மார்களின் ஆரம்ப அழைப்பும் இறுதி அழைப்பும் தௌஹீதுல் உலூஹியா தான். உலகத்தில் வந்த ரசூல்மார்களுடைய ஆரம்ப அழைப்பு, அவர்கள் முதலாவது சமுதாயத்தில் போய் அழைக்கிறதும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். கடைசி வரைக்கும் அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்ததும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து நஹல் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும். தாகூத் என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் தாகூத்துகள். அல்லாஹ்வை விட்டு வணங்கப்படக்கூடிய அனைத்துமே தாகூத்துகள். இப்ப தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ரசூல்மார்களை நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அடுத்ததாக இந்த தௌஹீதுல் உலூஹியாவினால் தான் நபிமார்களுக்கும் அவர்களது சமுதாயங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் தோன்றியது. நல்லா இருந்தவர்கள், ஏற்கனவே அவர்கள் ரசூலாக நபியாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயத்தோடு ஒரு ஆரோக்கியமான போக்கை கடைபிடித்தவர்கள். ஆனா பிறகு என்ன நடக்குது? 2 பேருக்கும் இடையில பிரச்சனை வருது, சமுதாயத்திற்கு நபிக்கும் இடையில. உதாரணமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் நபியாக வந்ததுக்கு பிறகு பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது ஃபிர்அவுன். எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை 40 வயது வரைக்கும் அந்த சமுதாயம் தலையில் தூக்கி வைத்திருந்தது. பிறகு எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்ப அவங்களோட சண்டை பிடிக்க ஆரம்பிக்குது. எனவே நபிமாருக்கும் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் இடையில் பிரச்சனை வந்தது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை வைத்து. அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் வாள்கள் உருவப்பட்டதும் இந்த கலிமாவுக்காகத்தான்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மேலோங்க செய்வதற்காக வேண்டி போராடுவது எங்களுக்கு ஏவப்பட்டுள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நபிமாரும் ஆயுதம் தூக்கியது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவுக்காக. அடுத்தது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்பமும் இறுதியும் இதுவே. இஸ்லாம் என்பது எங்கிருந்து வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து. குறிப்பாக முதல் ரசூலாக அறிமுகப்படுத்தப்படுபவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய காலத்திலிருந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தந்ததும் இஸ்லாம் தான். ஆரம்பமும் இறுதியும் இஸ்லாத்தினுடைய தௌஹீதாகத்தான் இருந்தது, தௌஹீதுல் உலூஹியா. இந்த தௌஹீதுல் உலூஹியாவுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்னென்றால் தௌஹீதுர் ருபூபியாவையும் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தையும் இது உள்ளடக்கும். தௌஹீதுல் உலூஹியாவுக்குள் ருபூபியாவும் உலூஹியாவும் வரும். ஒரு மனிதன் தௌஹீதுல் உலூஹியாவை சரியாயிட்டுக் கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட ருபூபியத்தும் அஸ்மா சிஃபாத்தும் வரும். என்னால் எப்போ ஒருவன் அல்லாஹ்வை உண்மையான இலாஹாக ஏற்றுக்கொள்வான்? அவனுடைய சிஃபாத்துகள் தெரிஞ்சால்தான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு அவனுடைய சிஃபாத்துகள் என்ன என்று தெரிஞ்சால்தான் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிப்பான். எனவே தௌஹீதுல் உலூஹியாவுடைய ஒரு சிறப்பு ஏனைய இரண்டு பிரிவுகளையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அதே போல ஷேக் சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லக்கூடிய தௌஹீத் இந்த தௌஹீதுல் உலூஹியா தான் என்று சொல்றார். இவ்வளவும் ஷேக் அவர்கள் தௌஹீதுல் உலூஹியாவுக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய தௌஹீத் தான் என்று சொன்னார். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை இப்ப தெளிவுபடுத்துறார். முதலாவதாக இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். சிலர் இந்த கலிமாவை சூஃபிகள், சில சூஃபிகள் இந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கண்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூத இல்லல்லாஹ். இந்த பிஹக்கின் என்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. இதுதான் சலஃபுகள் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள் தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கிற விளக்கத்திற்கும் வழிகட்ட பிரிவினர்கள் குறிப்பாக சூஃபிகள் கலிமாவுக்கு கொடுக்கிற விளக்கத்துக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இந்த பிஹக்கின் என்ற வார்த்தை. இந்த பிஹக்கின் என்ற வார்த்தை என்ன சொல்லுது என்றால், உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப லா மஅபூத இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகின்ற ஒன்றும் இல்லை. புரியுதா? ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். உண்மையில் வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா மஅபூத அந்த பிஹக்கின் என்பது இல்லாமல் லா மஅபூத இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகின்ற ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங் வரும்? வணங்கப்படுகின்ற எல்லாம் அல்லாஹ் என்ற கருத்து வரும். குறிப்பாக வஹ்தத்துல் வுஜூத் என்று ஒரு கொள்கை இருக்கிறது, ஹுலூல் வல் இத்திஹாத் என்று ஒரு கொள்கை இருக்கிறது. யாருக்கு தெரியும் இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அல்லது ரெண்டும் என்னென்ன என்பது? வஹ்தத்துல் வுஜூத் என்றால் எல்லாமே அல்லாஹ். வஹ்தத்துல் வுஜூத் என்றால் இயல்வனையாவும் அல்லாஹ், இருக்கிற எல்லாமே அல்லாஹ். இது வஹ்தத்துல் வுஜூத். அப்ப நீங்களும் அல்லாஹ், நானும் அல்லாஹ், இந்த கட்டணமும் அல்லாஹ். இதுக்கு அவங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க, அறிவு விளக்கங்கள். ஹுலூல் வல் இத்திஹாத் என்று சொன்னால் இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ரெண்டும் ஒன்று தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். இவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, அல்லாஹ் ஒருவன் தான், எல்லாம் அல்லாஹ் அல்ல. ஆனால் அல்லாஹ் விரும்பியவர்கள் வடிவத்தில் வருவான் அல்லது விரும்பியவர்களுக்குள் வருவான். விரும்பியவர்களுடைய வடிவத்தில் வருவான் அல்லது விரும்பியவர்களுக்குள் அல்லாஹ் வருவான். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருக்கும் போது அங்க வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த ஹுலூல் வல் இத்திஹாத் கொள்கையுடையவர்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்தில் அல்லாஹ் வந்தான். இதுதான் ஹுலூல் வல் இத்திஹாத் என்றது. எங்க இது ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், முஹியுத்தீன் இப்னு அரபி, முஹியுத்தீன் இப்னு அரபி, அலிஃப்லாம் இல்லாம வர்றது. அரபிக்கு அலிஃப்லாம் இல்லாம வர்றதுதான் வழிகேடன், சூஃபி. அல் அரபின்னு ஒரு ஆள் இருக்கிறார், இப்னுல் அரபி. இவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த ஒரு அறிஞர். அதை மிக நுணுக்கமாக பதிவு செய்து கொள்ளணும்.
இந்த முஹித்தீன் இப்னு அரபி போன்றவர்கள் கலிமாவுக்கு இந்த விளக்கம் தான் சொன்னார்கள். மன்சூர் ஹல்லாஜ் போன்றவர்கள் எல்லாம் கலிமாவுக்கு இந்த விளக்கம் சொன்னார்கள். இன்றைக்கும் சூஃபிகள்ல ஆக வடிகட்டிய சூஃபிகள் இந்த கருத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலிமா என்ன கருத்தை தருது என்றால், அல்லாஹ்வை தவிர உண்மையாக வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை. இந்த கலிமா 2 பிரதானமான பகுதிகளை உள்ளடக்குகிறது. ஒன்று லா இலாஹ, இன்னும் ஒன்று இல்லல்லாஹ். ஒன்று லா இலாஹ, இன்னும் ஒன்று இல்லல்லாஹ். லா இலாஹ என்பது அனைத்து கடவுளையும் நிராகரிக்கிறது. எந்த கடவுளுமே கிடையாது. இப்ப கடவுள் என்று சொல்லும் போது நமக்கு பழகி இருக்கிறது எது? சிலைகள். கடவுள் என்று சொல்லும் போது நம்முடைய சமுதாயத்திற்கு பழக்கப்பட்டிருப்பது சிலைகள் தான். ஆனால் இலாஹ் என்ற சொல்லுக்கு நம்ம ஏற்கனவே கருத்து பார்த்திருக்கிறோம். என்னது? வணங்கப்படக்கூடியவை. இலாஹ் என்று சொன்னால் மஅபூத், வணங்கப்படக்கூடியவை. வணங்கப்படக்கூடியவை அது மலக்காகவும் இருக்கலாம். சிலர் மலக்குகளை வணங்குறாங்க. நபிமார்களாக ரசூல்மார்களாகவும் இருக்கலாம். இன்றைக்கு முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வணங்குறாங்க. முஸ்லிம்கள்ல சிலர் எப்படி வணங்குறாங்க? உம்ராக்கு போறவங்க, ஹஜ்ஜி போறவங்க அங்க போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துஆ கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்பது அவங்கள வணங்குவதாகவே கருதப்படும். சிலர் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டங்களை அகற்றுவார்கள், அவர்கள் துன்பங்களை போக்குவார்கள், அவர்கள் பாவங்களை மன்னிப்பார்கள் நம்புறாங்க. அப்ப அவங்கள வணங்குறாங்க. நபிமார்களை வணங்குவது. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குகிறார்கள். யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குகிறார்கள். அப்ப வணங்கப்படுகிறவர்களாக இவர்களும் ஆகிறார்கள். அதே போன்று சஹாபாக்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சிலருடைய கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு அந்த கபறுகள்கிட்ட போய் தங்களுடைய தேவைகளை கேட்டு தவாப் செய்து வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல நல்லடியார்கள் என்று கருதப்படக்கூடிய சிலரை வணங்குற மக்களும் இருக்கிறார்கள். மரங்களை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். பிராணிகளை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் குறிக்கும் இலாஹ் என்ற சொல். இப்ப லா இலாஹ இல்லா என்றால் வணங்கப்படக்கூடிய எதுவுமே இல்லை. இப்ப வணங்கப்படுவதற்கு எதுக்குமே தகுதி இல்லை. அது மலக்குக்கும் வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது, ரசூலுக்கும் வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது, சஹாபாக்களுக்கும் வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது, அவுலியாக்களுக்கும் வணங்கப்படுவதற்கு தகுதி கிடையாது, மரத்துக்கும் கிடையாது, மிருகத்துக்கும் கிடையாது, எதற்குமே கிடையாது. இல்லல்லாஹ். 2வது பகுதி என்ன? அல்லாஹ்வை தவிர. அப்ப இபாதத் என்று வந்தால், இலாஹியத் என்று வந்தால் அது யாருக்கு மட்டும் சொந்தமானது? அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. அப்ப இந்த கலிமாவினுடைய இந்த 2 பகுதிகளும் மிக கவனமாக நோக்க வேண்டியவை. எந்த ஒரு படைப்புக்கும் கடவுள் தன்மை கிடையாது. கடவுள் தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த கலிமாவை சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் செல்வார், இப்படி நம்ம வரக்கூடிய மேலோட்டம் அந்த ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் பிடித்து கொண்டு சும்மா கலிமா சொல்லிட்டால் அவர் சொர்க்கம் போவார், அவர் மூமினாகி விடுவார் என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த கலிமாவுக்கு என்று சில அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனை இருந்தால்தான் கலிமா பயனளிக்கும். உதாரணமாக தொழுகையை நம்ம எடுத்துக்கிட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகை முறையை நம்ம காட்டி தந்தாங்க. சஹாபாக்கள் அப்படியே பார்த்து செஞ்சாங்க. பிறகு இமாம்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த தொழுகையில மக்களுக்கு இலகுபடுத்துவதற்காக ஷரத்துகளை சொல்லித் தருகிறார்கள். ஷரத் என்றும், ருக்குன் என்றும், ஃபர்து என்றும், சுன்னத் என்றும் தொழுகையில் உள்ள விஷயங்களை பிரித்து பட்டியலிடுகிறார்கள். என்னத்துக்கு? லேசிக்காக. எந்த இடத்துல சஜிதா செய்யணும் மறந்தால், எந்த இடத்துல மறந்தால் சஜிதா செய்ய தேவையில்லை, எதை விட்டால் தொழுகையை திருப்பி தொழணும், எதை விட்டால் திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று இலகுபடுத்துவதற்காக ஷரத்துகள் ஃபர்து என்று போனோம். இல்லை ஷரத், உதாரணமாக தொழுகையினுடைய ஷரத்துகளில் பிரதானமான ஷரத் என்ன? நம்ம லேசிக்கா ஒது செய்வது. தொழுகையினுடைய ஷரத்துகளில் பிரதானமான ஒரு ஷரத்து
ஒது செய்வது. ஒது இல்லாட்டி தொழுகை இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழுறோம், ஒது இல்லை, இன்னும் ஃபாயிதா இருக்கா? அப்ப ஷரத் என்பது அதுதான். ஷரத்து இருந்தால்தான் அது பயன் அளிக்கும். அதனை தொடர்ந்து வரக்கூடிய அமல் பயனளிக்கும். அதே போலதான் கலிமாவுடைய ஷரத்தை பேணினால்தான் கலிமா பயன் தரும். சொர்க்கம் கிடைக்கணும்டா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவர் சொர்க்கம் செல்வார் என்றால் அதனுடைய அர்த்தம் இதுதான். இதை உணர்த்தக்கூடிய ஹதீஸ் என்னென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, உமிர்து அன் உகாத்தில الناس ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரைக்கும் மனிதர்களோடு சண்டை செய்ய வேண்டும் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரைக்கும் சண்டை செய்ய வேண்டும் என்று நான் ஏவப்பட்டுள்ளேன். ஃபஇதா காலு லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும், என்னிடமிருந்து அவர்களுடைய இரத்தங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா பிஹக்கிஹா, அதற்குரிய உரிமையை பேணியே தவிர. அப்ப எப்ப பாதுகாப்பார்கள்? கலிமா சொன்னதுக்கு பிறகும் அந்த உரிமையோடு. அந்த உரிமை மீறப்பட்டால் பாதுகாப்பு இல்லை. அந்த உரிமை தான் என்ன? ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த உரிமை தான் அதனுடைய ஷர்த்துகளை பேணுவதும் கலிமாவை பாழாக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்வதும். இப்ப ஷரத்துகள் பேணப்படாமல் கலிமாவை பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஒருவர் செய்தால் அவருடைய உயிருக்கும் பாதுகாப்பில்லை, பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பில்லை. மீனிங் என்ன? உமிர்து அன் உகாத்தில, அவர்களோடு சண்டை செய்யணும். ஏன்? அந்த ஷரத்தை பேணாம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பிரயோசனம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் போட்டு அதுல குறிப்பாக முர்ஜி ஆக்கள் என்ற கூட்டம் சமுதாயத்தை குழப்பினது இந்த இடத்துல தான். என்ன சொன்னாங்க? ஈமான் வேறு அமல் வேறு என்று பிரிச்சாங்க. ஈமான் வேறு அமல் வேறு என்று சொல்லதுக்கு அவங்க முற்படுத்திய வசனங்கள் இந்த ஹதீஸ்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்ம இந்த தீர்ப்புகள் சொல்ற விஷயத்துல அவசரப்படக்கூடாது. முடிவெடுக்கிற விஷயத்துல இப்போ ஒரு ஹதீஸ் கிடைச்சிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், உடனே அதை முடிவாக்க கூடாது. இது இந்த தலைப்புல தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த தலைப்போடு தொடர்பாக வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் சேர்க்க வேண்டும். எல்லா குர்ஆன் வசனங்களையும் சேர்க்கணும். நமக்கு முடியாட்டி என்ன செய்யணும் என்றால் சேர்த்து அறிந்திருக்கிறவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம எடுத்தெடுப்பில் பத்துவா கொடுப்பதற்கு ஒரு ஹதீஸை படிச்சுட்டு முடிவெடுத்தோம். எத்தனை ஹதீஸ் கிதாப் உங்களுக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கு இன்னைக்கு? அதுல டிரான்ஸ்லேஷன் யாரே நம்புற? இன்னைக்கு சிலர் கொமர்ஷியலா டிரான்ஸ்லேட் பண்றாங்க, பிசினஸ் பர்பஸ். அந்த டிரான்ஸ்லேஷன்ல எந்த அளவு நுணுக்கமா இருக்கும்ன்றது தெரியுதில்லை. இப்ப கல்வியை தேடக்கூடிய அந்த நீங்கள் ஆலிம் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்களே, நம்ம ஆலிம்கள் என்று நினைக்கிற மாணவர்கள், இப்ப நம்ம தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சு குர்ஆனுக்கு விளக்கம் பார்க்கறதில்ல. நம்ம சஹீஹுல் புகாரியுடைய தர்ஜுமா எடுத்து வச்சு ஹதீஸுக்கு விளக்கம் பார்க்கறோம். நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆனை தஃப்சீரை கொண்டு பார்க்கிறோம். ஹதீஸுக்கு ஃபத்துல் பாரில் என்ன வந்திருக்கு, இப்னு ஹஜர் என்ன சொல்றார், இப்னு ரஜப் என்ன சொல்றார் என்ற விளக்கங்களை பார்க்கிறோம். இதனால டிரான்ஸ்லேஷனை முராஜா பண்ணக்கூடிய மேல் பார்வை செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. எப்ப கிடைக்குதுன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா தான் தேடி பார்க்கிறோம். தேடி பார்க்கும்போது அங்க சிக்கல் உருவாது. எனக்கு ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் படித்த நினைவிருக்கிறது. இந்த காயிப் ஜனாசா இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நிறுவக்கூடிய ஒரு ஹதீஸ் மொழிபெயர்க்கிறார். எப்படின்னால் நஜ்ஜாஷியை பற்றி ரசூலுல்லாஹி சொன்ன, முஸ்லிம்கள் வாழாத பூமியில் அவர் மரணித்திருக்கிறார், முஸ்லிம்கள் இல்லாத பூமியில் அவர் மரணித்திருக்கிறார். ஹதீஸ்ல எப்படி வருது என்றால் மாத்தஃபி கைரி அர்திக்கும் என்றுதான் வருது. உங்களுடைய பூமி அல்லாத ஒரு இடத்தில் மரணித்திருக்கிறார் என்று வரக்கூடிய இடத்தில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார், முஸ்லிம்கள் இல்லாத ஒரு பூமியில் அவர் மௌத்தாயிருக்கிறார். அப்ப அந்த கருத்தை ப்ரூவ் பண்றதுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் லேசி. இப்ப நீங்க படிக்கிற நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? ஹதீஸ்ல வருது முஸ்லிம்கள் வாழாத பூமின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப இப்படி அறகுறையாக மொழிபெயர்க்குது அமானித மோசடி. இதெல்லாம்
மொழிபெயர்க்கும் போது மிக கவனம் மொழிபெயர்க்கணும். அல்லது பிறகு தவறு என்று சொன்னால் நம்ம ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு நம்முடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக டிரான்ஸ்லேஷனை மாற்றுவது நிறைய இப்போ நம்ம பார்க்கிறோம். இந்த சிஹர் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு பல வருடங்களாக எப்படி மொழிபெயர்க்கப்பட்டு வந்துச்சுன்னா பிஹி என்ற சொல்ல விட்டுட்டு தான் மொழிபெயர்த்தாங்க. 2வது அத்தியாயம் 102வது வசனத்துல யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, அதன் மூலம் அதை கொண்டு கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினையை உண்டு பண்ணுவார்கள். அதன் மூலம் அதை கொண்டு என்ன சிஹரை கொண்டு. அப்ப அவர்களுடைய கருத்துக்கு அது மோதுன்றதுக்காக அந்த மொழியை போட்டுவிட்டு அப்ப நீங்க நாங்க தர்ஜுமா குர்ஆன்ல பார்த்தேன்னா நீங்க சொல்லுவீங்க. ஒருவரோடு விவாதிக்கும் போது குர்ஆனில் எப்படி வருகிறது, எப்படி அதன் மூலம்ன்றது இல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் எடிஷன்ல எடுத்து பாருங்க, அதன் மூலம்ன்ற தர்ஜுமா கிடையாது. அப்ப எந்த தர்ஜுமா வச்சு நீங்க முடிவெடுக்க போறீங்க? அதே மாதிரி உள்ள தர்ஜுமாக்கள்ல சிறந்தது ஷேக் அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தர்ஜுமா. அதுல கூட அஸ்மா சிஃபாத்துகள் சில இடங்கள்ல தஅவீல் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப டிரான்ஸ்லேஷனை வச்சு நம்ம ஒரு பூரணமான முடிவுக்கு வர முடியாது. இப்ப நமக்கு மாணவர்களாக இருக்கிற நமக்கு என்னதுன்னா முடிவும் வர தேடணும். நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல என்றால் தேடிக்கொண்டிருக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளணும். நம்ம பாத்தத்தை வச்சு தீர்ப்பு சொல்ல போனோம்டா எங்க நான் ஒரு பிழையான மோசமான இடத்துல கொண்டு போய் மக்களை நிறுத்திடுவோம். நிறுத்தினால் என்ன நடக்கும்? அவங்க நம்மளை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அல்லாஹ் கிட்ட. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லலாம். பதில் சொன்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? மாஷா அல்லாஹ். இப்ப பொதுமக்கள் அப்படித்தானே, இவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லார் பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்லுவான். நம்மட அஜல் முடிஞ்சா மௌத்தாகணும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? முழு பெரும் செய்கிற அவ்வளவு பாவத்துக்கு யாரு பொறுப்பு? இந்த பத்வா சொன்னவர், மக்களுக்கு விளக்கம் சொன்னவர் தான் சுமக்கணும். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த சம்பவம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது பதிய வேண்டும் என்பதற்காக. கேள்வி கேட்பதற்கு ஈராக்கில் இருந்து வந்து கேள்வி கேட்டவர்களுக்கு 3ல் 1 பகுதிக்கு தான் பதில் சொன்னாங்க. 3ல் 2 பகுதிக்கு தெரியாண்டாங்க. யாரு? இமாம். இமாம் பள்ளிவாசல் இமாம் அல்ல. யார் இமாம்? உண்மையில இமாம். இந்த உம்மத்திற்கு முவத்தா என்ற ஒரு ஹதீஸ தொகுப்பை தந்து இன்றைக்கு நம்ம பயம் பண்றோம் அதை வைத்துத்தான். ஃபிக்ஹ் சட்டங்கள் சொல்லும் அதை வைத்துத்தான். அப்படியான ஒரு இமாம் பதில் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கு நம்ம பதில் சொல்லணும்னு துடிக்கிறோம். இப்போ பாருங்க, பெரும்பாலும் உலமாக்கள் கலந்து கொள்ளக்கூடியது கேள்வி பதில் நிகழ்ச்சி அவாய்ட் பண்ணுவாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் செய்ய விரும்புறதில்ல. ஆனா அந்த ஒரு இடையில வந்து தாயிகளாக உருவானவங்க என்ன செய்வாங்கன்னா முதல் நிகழ்ச்சியே கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். ஸ்பீச் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அரை மணி தியாலம், மற்ற 2.5 மணி நேரம் கேள்வி பதில். கண்டிப்பா கேள்வி பதில் போடுங்க, மக்களுக்கு அப்பதான் தெளிவுபடுத்தலாம். அது எனக்கு தெரியாத ஒன்றுக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதால அவங்களோட இஸ்ஸத் குறைஞ்சிடும். இஸ்ஸத் இஞ்ச குறைஞ்சா பரவாயில்லை. அங்க போய் மக்கள் நம்முடைய முதுகை நரகத்தின் பாலமாக ஆக்கிவிடக்கூடாது. எனவே மிக கவனமாக இருங்க குர்ஆன் ஹதீஸ் அணுகிறதுல. நம்ம ஏற்கனவே ஹிதாயத்துடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். நமக்கு தேவை ஹிதாயத். ஹிதாயத் நம்மிடம் இருந்தால் தான் மௌத்தாகும் போது ராஹத்தா மௌத்தாகலாம். ஹிதாயத் இருந்தால் தான் கபருக்குள்ள போன நிம்மதியாக உலகம் அழியும் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு பிறகு ஹிதாயத் இருந்தால் தான் மஹ்ஷர்ல அல்லாஹுடைய அர்ஷின் கீழ நிழலை பெறலாம். இப்ப இந்த இடத்துல இல்லா பிஹக்கிஹா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து அதனுடைய உரிமையை கொண்டே அன்றி என்று சொன்னது கலிமாவினுடைய ஷர்த்துகளுக்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. கலிமாவினுடைய ஷர்த்துகளை அஹ்லு சுன்னாவை சேர்ந்த சலஃப் உலமாக்கள் 7ஆக குறிப்பிடுகிறார்கள். கலிமாவுடைய நிபந்தனைகள் 7. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய நிபந்தனைகள் 7. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நிழலில் இதை படிங்க. என்ன நிழல்? உது இல்லை என்றால் தொழுகை இல்லை. ரைட். ஷர்த்துகள் இல்லை என்றால் கலிமாவினால் எந்த பயனும் இல்லை. முதல் நிபந்தனை அல் இல்ம், கலிமாவினுடைய பொருளை அறிவது. கலிமாவினுடைய பொருளை அறிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா என்ன கருத்தை தருகிறது? இது பெரும்பாலும்
இப்படி வகுப்புகள் உட்கார நமக்கு ஒரு அளவு புரிஞ்சிருக்கு. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு வணக்கத்தை நம்ம செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான் என்பது இதனுடைய அர்த்தம். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து முஹம்மத் 19வது வசனத்தில் சொல்லும் போது ஃபஅலம், என்ன ஃபஅலம் என்றா அறிந்துகொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்துகொள். இப்ப கலிமாவினுடைய பொருளை அறிவது கடமை, முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாக இந்த கலிமாவை நம்ப வேண்டும். இந்த கலிமா சொல்லக்கூடிய பொருளை நம்ம எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு கட்டத்திலையும் வரக்கூடாது. வேறு யாருக்கும் ஏதாவது தெய்வீகத்தன்மை இருக்குமோ என்கிற சந்தேகம் கொஞ்சமும் வரக்கூடாது. இப்ப சில நேரங்கள்ல அந்த சந்தேகத்தோட இருக்கிறவங்க தான் எங்க போய் மாற்றுறது, தர்காக்கள்ல போய் மாற்றுறது, ஜோசியன்கிட்ட போய் மாற்றுறது. அதான் சந்தேகம் தானே காரணம். ஏன்னா இல்முல் கைப் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் ஒருவன். கலிமா சொல்ற கருத்து தானே அது. அப்ப மறைவான அறிவு அல்லாஹ் ஒருவனுக்கு. அப்ப மனிதனிடத்திலும் மறைவான அறிவு இருக்கின்ற டவுட் உள்ளவங்க தான் ஏதாவது ஒரு ஜோசியம் பார்ப்போம் என்று ஜோசியனிடத்துல போவாங்க. அதே போல அவுலியாக்களும் துவாவை செவிமடுப்பார்கள், பதில் தருவார்கள் என்ற டவுட் உள்ளவங்க தான் அவுலியாக்கள்கிட்ட போய் துவா செய்வாங்க. இப்படி பழக்கப்பட்டு வந்து கடைசி எங்க போய் விழுவாங்க? தஜ்ஜாலிட்ட போய் விழுந்துடுவாங்க. ஏன்? சும்மா கொஞ்சம் அற்புதத்தை அவங்களோட கண்ணுக்கு முன்னால காட்டுவதனால, அற்புதம் நடக்கிறல்ல, ஏமாத்துறது, அப்படி நடக்கிற மாதிரி தெரிவதனால் இவங்களுக்கு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் அவன் வெளிப்படையாக தெய்வீகத்தன்மை இருப்பது போன்று காட்டுறான். அவன் தன்னை வந்து டிக்ளேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவான்? தஜ்ஜால் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துவான்? நான் தான் அவங்களுடைய கடவுள் அறிமுகப்படுத்துவான். சுவர்க்கத்தை காண்பிப்பான், நரகத்தையும் காட்டுவான். இந்த நேரத்தில் அவன் கடவுள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை செய்தும் காட்டுவான். உதாரணமாக, சும்மா அப்படி தெளிவா இருக்கிற வானத்தை பார்த்து மழை பெய்யுண்டா பெய்யும். அல்லாஹ் அக்பர். பூமியை பார்த்து காஞ்சி வறண்டு போய் கிடக்கும், உன்னுடைய தாவரங்களை வெளிப்படுத்தினா உடனே தாவரங்கள் முளைக்கும். யாரையாவது ஒருவருடைய இப்போ மரணித்த தந்தையை எழுப்பி காட்டுவான். இன்னும் ஒருவனை ரெண்டா பிளந்து நடுவில் நடந்துட்டு எழும்புண்டா எழும்புவான். வலது கையில சொர்க்கத்தை காட்டுவான், இடது கையில நரகத்தை காண்பிப்பான். இவ்வளவும் செய்வான். இவங்க இப்போ இந்த பகுத்தறிவு கூட்டம் அதெல்லாம் மறுக்கும். இன்ஷா அல்லாஹ் சில இதெல்லாம் மறுத்துடுவாங்க. நீங்க இருந்து பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளையில அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியரா சாத்தியம் இல்லைன்னுவாங்க. இந்த தஜ்ஜாலுடைய செய்தி சாத்தியம் இல்லை, இது குர்ஆனுக்கு முரண்படுது, அக்கலுக்கு முரண்படுது என்று மறுப்பாங்க. அப்படி மறுத்துட்டே வருவாங்க. ஆனால் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த ஹிதாயத்தில் நம் அனைவரையும் இறுதி வரை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில இப்ப தஜ்ஜால் வந்து இதெல்லாம் காட்டினாலும் அந்த ஹிதாயத்தில் நிலைத்திருக்கிற இளைஞன் என்ன சொல்லுவான்? நீதான் தஜ்ஜால்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவான். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீ இப்படி எல்லாம் பண்ணுவாயிண்டு, நீ அதை பண்ணி காண்பிக்கிறாய். அப்ப இந்த மக்கள், கலிமாவில் சந்தேகத்தோடு இருக்கிற மக்கள் என்ன செய்ய போறாங்க? இவன் வலையில போய் விழுந்துருவாங்க. இன்றைக்கு திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா, குடும்பத்தில் தொடர்ச்சியா சோதனை வந்தால், ஒரு தௌஹீதை கலிமாவை புரிந்து கொண்டவனுடைய பார்வை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் நம்மளோட கொள்கையை சோதிக்கிறான், அல்லாஹ் நம்மளை கூடுதலா நேசிக்கிறான், எனவே சோதனை அதிகமாக வருகிறது, பொறுமையாக இருப்போம் என்று தான் இருப்பான். ஆனால் கலிமாவினுடைய பொருளை விளங்காதவன் என்ன செய்வான்? உடனே ஏதாவது ஒரு வழிகட்டில் போய் விழுந்து விடுவான். தாயத்துண்டு போவான், வீட்டுக்கு அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் என்று யாராவது ஒன்றை கூட்டிட்டு வந்து பண்ணுவான். அந்த தர்காவுக்கு பண்ணுவோம், இந்த தர்காவுக்கு பண்ணுவோம் போவான். என்ற கலிமாவுக்கு விளக்கம் சரியாக தெரியாது, கலிமாவினுடைய அர்த்தத்தில் அவனுக்கு சந்தேகம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத் 15வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன். இன்னமான்றது என்னது? ஹர்ஃபுல் ஹஸ்ர் என்றால் இதுதான் மட்டுப்படுத்துறது. இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி. உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு,
அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்பவர்கள். அதுக்கப்புறம் சில பண்புகளை சொல்லலாம். வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுடைய சொத்துக்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராடுவார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள். இப்போ ஈமான்ல சந்தேகம் வரக்கூடாது, கலிமாவில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. எவன் எந்த லாஜிக்கை வச்சு பேசினாலும், எந்த தர்க்க கலையை பயன்படுத்தி பேசினாலும், நமக்கு கலிமாவில் என்ன தெளிவு? வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்குவதற்குரிய அனைத்து பண்புகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. அதனால ஆயத்துல் குர்சில என்ன சொல்லப்படுது? அல்லாஹு, அல்லாஹ் இருக்கிறானே, லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை. ஏன்? அல் ஹை, அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையூம், என்ன கையூமுக்கு என்ன அர்த்தம்? நிலைத்திருப்பவனா? என்ன அப்துல் ரசாக் பாய்? நித்திய ஜீவன். நிலையானவன். ஹை என்றா அந்த கருத்து வந்துருதானே. உயிரோடு இருப்பவன் என்றால் என்ன? உயிரோடு இருப்பவன் என்றால் என்ன அர்த்தம்? நிலையானவன். கையூம் என்றால் மற்றவர்களின்பால் தேவையற்றவன், யாரும் உதவிக்கு தேவையில்லை, தன்னுடைய விஷயத்தை தானே நிறைவேற்றிக் கொள்பவன். அப்படி இருந்தால் தான் கடவுளாக இருக்க முடியும். இன்னொரு ஹெல்ப் தேவை உள்ளவன் கடவுளாக இருக்க முடியாது. கடவுளாக இருக்க முதலாவது உயிரோடு இருக்க வேண்டும், எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். இரண்டாவது அடுத்தவர்கள் பால் தேவையற்றவனாக இருக்க வேண்டும், ஹய்யுல் கையூம். அடுத்து பலவீனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. லா தஅஹுதுஹு சினா, சிறு தூக்கம், வலா நௌம், தூக்கம். அடுத்தது வணங்குறவன் இந்த உலகத்திற்கே சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு பெரிய ஒரு நிலையை அடைந்த யாருக்கும் இல்லை. இன்றைக்கு மக்கள் வணங்கக்கூடிய இந்துக்கள் எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மனிதர்களை வணங்குகிறார்கள், மகான்கள் என்றும் அப்படி இப்படி என்றும். அவர்கள்ட்ட யார்கிட்டையும் இது இல்லை. முஸ்லிம்களை எடுத்துக்கிட்டால் பெரிய ஒரு வலியாக அப்துல் காதிர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹ் காணப்படுகிறார்கள். ஒரு நல்ல மனிதராகத்தான் இருப்பார் அவர், என்றால் தௌஹீதை போதித்தவர். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் தௌஹீதை, தூய்மையான தௌஹீதை போதித்தவர், ஷிர்க்கை எதிர்த்தவர். அப்ப அவர் வலிதானே. ஆனால் அதற்காக வேண்டி அவர் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா? இல்ல. கடவுளாக ஒருவர் இருக்கணும்னால் இந்த நிபந்தனைகள் அவருக்கு இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. எனவே இதுல எந்த சந்தேகமும் எந்த ஒரு கட்டத்திலும் வரக்கூடாது. இப்ப நோய்க்கு மருந்து செய்யறேன்னு சொன்னால் ஒன்று பிசிக்கலான மருந்துகள் இருக்கு, பௌதிக ரீதியான. இன்னும் ஒன்று இருக்கு ஆன்மீக ரீதியான மருந்து. ஆன்மீக ரீதியான மருந்து என்ன? குர்ஆன் ஓதி ஊதினா, அதுல ஸ்பெஷலா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதினா பலிக்கும். எப்படி பலிக்கும்? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பலிக்கும். ரைட்? இதுதான் நம்மளோட நம்பிக்கை. இப்போ அஸல் அல்லாஹ் அல் அஸீம் ரப்பல் அர்ஷில் கரீம் யஷ்ஃபீக்குன்னு ஓதுறோம், பலிக்கும் இன்ஷா அல்லாஹ். வலி வரக்கூடிய ஏதாவது நோவு வலி அல்லது வீக்கமாக இருந்தால் அந்த இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லா 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 அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது ஹாதிர் எத்தனை தடவை? 7 தடவை சொன்னால் அது நீங்கும், அல்லாஹ்வுடைய உதவியால நீங்கும். இதான் நம்முடைய கொள்கை. இதை விட்டு விட்டு நம்ம சொல்றோம், ஒருவர் வந்திருக்கிறார், வந்து அவர்கிட்ட கூட்டு போனா அவர் அப்படி பண்றார் இப்படி பண்றார், நம்மளும் போய் பார்ப்போமா என்று சிந்தித்தால், சிலர் அப்படி வருவாங்க, வந்து அவர் ஒரு இசும் ஒன்று எழுதி கொடுத்தார், அவர் ஒரு தாயத்தை கட்டினார், கட்டினத்துடன் நடக்க முடியாமல் சென்றவர் ஓடி வந்தார், சிறிதனை படுக்கையில் சென்றவர் எழுந்திருந்தார், இப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இதுல நமக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது. அதான் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் என்று சொல்றது. நமக்கு தெளிவாக இருக்கு, நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ். அல்லாஹு ஹுவ ஷாஃபி. கலிமாவினுடைய பொருளில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, எவ்வித மறுப்பும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த கலிமாவை எந்த சங்கடமும் இல்லாமல் இதுதான் உண்மையான கலிமா, இதற்குள் தான் உண்மையான ஹிதாயத் இருக்கிறது என்று நம்பி ஏற்றுக்கொள்ளணும். உலக காரணங்களுக்காக வேறு ஏதாவது காரணங்களுக்காக தடுமாறினமாக இருந்தால் இதை நாம் பூரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அர்த்தமாகும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சூரத்து சாஃபாத் 36வது வசனத்தில் சொல்றான், இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்கள் முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, தடுமாற்றம் வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நம்ம மக்களுக்கு அப்படி நடக்குது. அல்லாஹுதான் பிரார்த்தனைக்குரியவன் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுதில்லை என்ற வேற காரணங்கள் சொல்றாங்க. நாங்கள் அவுலியாக்கள்கிட்ட போய் துவா செஞ்சோம், கபூல் ஆயிட்டே, அவர்கிட்ட போய் கேட்டோம், எங்களை குழந்தை கிடைச்சிச்சு, அவர்கிட்ட போய் கேட்டதால எங்களுடைய பிள்ளை பேச ஆரம்பிச்சிச்சு, இப்படி காரணம் சொல்லி அதை லா இலாஹ இல்லல்லாஹை பூரணமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால இன்றைக்கு சிறுக்கில் இருக்கிறாங்க. என்ன அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னண்டா, இது நடந்தது, நான் ஒரு தர்காவுக்கு போனதால் அது நடந்தது, அஜ்மீருக்கு போனதால் இது நடந்தது, அந்த தர்காவுக்கு போனதால் இது நடந்தது. இப்ப நடப்பதனால் அதற்கு சக்தி இருக்கிறது என்பது அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. இப்ப ஒரு வாதத்துக்கு அப்படி நடந்துட்டா கூட அது சரி என்றாகி விடுமா? உதாரணமாக நமக்கு தாகமாக இருக்கிறது, தாகத்திற்கு பியர் அருந்தினால் தாகம் தீருமா இல்லையா? தாகத்தை தீர்க்கிறது என்பதற்காக பியர் அருந்தலாமா? பசிக்கிறது, பன்றிக்கறி சாப்பிட்டாலும் பசி போகும், பசி போக்குறது என்பதற்காக பன்றிக்கறி சாப்பிடலாம் என்று ஆகிவிடுமா? இல்ல. இப்ப அல்லாஹ் செய்யக்கூடியதை மற்றவர்கள்ட்ட போய் கேட்கறது கூடாது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கும். இந்த கலிமா சொல்லும் போது எப்படி அவங்கள்ட்ட இந்த ஆர்கியூமெண்ட் வச்சு கொண்டு போறேன்றால் காரணம் அதை பற்றிய தெளிவான அறிவில்லை, அதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. அதனால் அவர்களால் இதை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான்காவதாக பூரணமாக கட்டுப்படுதல். கலிமாவினுடைய நான்காவது நிபந்தனை கலிமாவுக்கு பூரணமாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொள்வதுதான் கலிமா. என்ன? அல்லாஹ்வை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொள்வதுதான் கலிமா. எனவே அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அதான் கலிமாவுக்கு கட்டுப்படுவது என்பது. இதற்கு நமக்கு அழகான எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்க போய் லாஜிக் அது இதெல்லாம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கனவின் மூலம் வஹி அறிவிக்கிறான். எப்படி? உன்னுடைய மகனை, குழந்தையை அறுத்து விடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுகிறார்கள். மகனிடம் செய்தியை சொல்லுகிறார்கள். மகனும் கட்டுப்படுகிறார். ரெண்டு பேருக்கும் தெரியும் உயிர்களை கொலை செய்வது கூடாது என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு மகன் மற்ற மகனை கொலை செய்தது ஒரு பாவம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவேயும் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட மகனை அறுக்க சொன்ன போது மாற்றி கருத்து இல்லாமல் அறுக்க போனார்களே. இதுதான் கலிமாவுக்கு எந்த சங்கடங்களும் இல்லாமல் பூரணமாக கட்டுப்படுவது என்பது. நம்மை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன உக்துலு அன்ஃபுஸக்கும் என்றால் உக்துலு அன்ஃபுஸக்கும், நம்மளை கொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். இதுல போய் தற்கொலை கூடாது, எனவே அல்லாஹ் இப்படி சொல்லுவானென்றெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் ஏன் எதற்கு என்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் கலிமாவை புரிந்து கொண்ட அன்சாரிகள் பத்ர் யுத்தத்தில் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப மஷூரா கேட்கும் போது முஹாஜிர்கள் எழும்பி தான் பதில் சொல்றாங்க, யுத்தம் செய்வோம் என்று. அன்சாரிகள் யாரும் எழுந்திருக்கல. இப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்சாரிகளுடைய தலைவர் எழுந்திருந்து சொல்றார், யார் ரசூலுல்லாஹ் நீங்க திரும்ப திரும்ப மஷூரா கேட்பதை பார்த்தால் எங்களைத்தான் நீங்கள் நாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க? நீங்களும் உங்க ரப்பும் போய் போராடுங்க, நாங்க இங்க
உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இடமும் பலமும் என்று போராடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கடலுக்குள் நீங்கள் இறங்கினாலும் உங்களோடு சேர்ந்து பின்னால் வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்மூடித்தனமாக வருவோம், கண்மூடித்தனமாக உங்களுக்கு பின்னால வருவோம். என்னாலதான் கலிமாவுக்கு கட்டுப்படுவது என்பது. இப்ப என்னன்னு கேட்டால் குர்ஆனையும் ஆய்வு செய்தான் நம்பணுமா. வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖிரு அலைஹா சும்மன் வ உம்யானா. அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அவர்கள் விழமாட்டார்கள். அதன் மீது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள். அப்படின்னால் என்ன விளக்கம் சொல்றது? அதை ஆய்வு செய்வார்கள், சிந்திப்பார்கள், அவருடைய அறிவுக்கு பொருந்தினால் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி அர்த்தம் இல்ல. இதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய தப்சீர் என்ன தெரியுமா? எல்லா உலமாக்களுமே தப்சீர் கிதாபுகளை புரட்டி, இப்னு கதீராக இருக்கட்டும், மற்ற தபரியாக இருக்கட்டும், இப்னு ஜரீராக, எல்லா தப்சீரை நீங்க புரட்டி பார்த்தால் அதில் என்ன வருது என்றால், அவர்கள் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருடர்களை போல கண்ணை பொத்திட்டு போக மாட்டார்கள், செவிடர்களை போன்று காதை பொத்தி கொண்டு செல்ல மாட்டார்கள். பார்ப்பார்கள், கேட்பார்கள், உடனே கட்டுப்படுவார்கள். அப்ப அல்லாஹுக்கு பூரணமாக கட்டுப்படுவது இந்த கலிமாவுக்கு கட்டுப்படுவதாக அமையும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்துல் லுக்மான் 22வது வசனத்தை சொல்றான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்சின். யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறாரோ, வஹுவ முஹ்சின். முஹ்சின் என்பதற்கு தஃப்சீர் ஆசிரியர் விளக்கம் சொல்லும் போது முவஹித் என்று விளக்கம் சொல்கிறார்கள். முவஹித் என்றால் தௌஹீதை ஏற்ற நிலையில், தௌஹீதை ஏற்ற நிலையில் யார் ஒருவர் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறாரோ, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அல்லாஹ்வுடைய உறுதியான கயிற்றை அவர் பற்றி பிடித்தவர் ஆவார். அப்ப பூரணமாக கட்டுப்படுவது 4வது நிபந்தனை. 5வது நிபந்தனை பொய்ப்படுத்தாமல் உண்மைப்படுத்துவது, பொய்ப்பிக்காமல் உண்மைப்படுத்துவது. மனசுக்குள்ள அந்த நிலை வந்து விடக்கூடாது. கலிமாவை பற்றிய கருத்தை புரிந்து கொண்டோமாக இருந்தால் சில நேரம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்றெல்லாம் வந்து விடக்கூடாது. அதுதான் முனாஃபிக்குகளுக்கு நடந்தது. முனாஃபிக்குகள் கலிமா சொன்னாங்க, ஆனா மனசால அவங்களுக்கு அதை நம்ப முடியல. கலிமா சொல்லக்கூடிய கருத்தை அவர்களுடைய மனங்களால் ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் நரகத்தின் அடித்தட்டுக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இந்த ஒரு நிலை கலிமாவை ஏற்றுக்கொள்கிற ஒருவரிடத்தில் வரக்கூடாது. அவர் கலிமா சொல்லக்கூடிய அத்தனையையும் உண்மைப்படுத்த வேண்டும். இதுல குறிப்பாக சோதனைகள் வரும். நம்ம கலிமாவினுடைய பொருளை சரியா புரிந்திருக்கிறோமா இல்லையா, அந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை உண்மைப்படுத்துகிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பார், சோதனைகளை தந்து. இந்த நேரத்தில் நிறைய பேர் அவுட் ஆகிறது. இப்ப சில நேரங்கள்ல உயிர் போற அளவுக்கு சோதிப்பான். ஒரு கலிமாவை ஏற்றுக்கொண்டவன் என்ன சொல்லுவான்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபதி வக்லிஃப் லி கைரன் மின்ஹா அல்லது வக்லுஃப் லி கைரன் மின்ஹா என்று சொல்லுவான். ஆனா கலிமாவினுடைய பொருளை சரியா புரியாதவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் ஏன் தான் என்ன மாத்திரம் போட்டு சோதிக்கிறானோ, எனக்கு மட்டும்தான் இது வர வேண்டுமா? தனியே உட்கார்ந்து யோசிப்பான். சிலர் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு பள்ளியோட தொடர்பை விட்டுருவாங்க. யாராவது நெருக்கமானவங்க போய் பேசினா சொல்றாங்க. கடைசி வரைக்கும் கலிமாவை புரிந்து கொண்ட ஒருவன் அவனுடைய உச்சி மீது வானம் இடிந்து விழுந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் கலிமாவை பொய்ப்படுத்த மாட்டான். அது சொல்லக்கூடிய கருத்துக்களை உண்மை என்று எல்லா நிலையிலும், நெருப்புக்கு மேல கட்டி தூக்கப்பட்டாலும் சரி, இரண்டாக பிளக்கப்பட்டாலும் சரி. என்ன அந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ல வர அந்த இளைஞனுடைய சம்பவம், அந்த இளைஞன்கிட்ட போய் கேட்பானாம், நான் தான் உன்னுடைய கடவுள், என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லுவான். இல்லைன்னு வானம், பார் நான் உன்னை மரணிக்க செய்து உயிர்ப்பிக்கிறேன் என்று. அந்த இளைஞனுடைய உச்சந்தலையில வாழ வைத்து அல்லது அவனை இரண்டா பிளந்து அவன் 2 துண்டுகளுக்கு இடையில நடப்பானாம். நடந்துட்டு எழுந்திரின்னு சொல்லுவான்.
எழுந்திருந்து சொன்னா அந்த இளைஞன் எழுந்திருப்பான். எழுந்திருந்து அந்த இளைஞன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீதான் தஜ்ஜால். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படி செய்வாய் என்று. இந்த நம்பிக்கை இருக்கணும். இப்ப நம்ம சில நேரம் கேட்கிற அந்த மெஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி ஒரு என்னமோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது உள்ள. நம்ம உடனே சொல்லுது பொய்ன்றதுல தெளிவா இருக்கணும். மனசுல எந்த சங்கடம் வரக்கூடாது. நிறைய பாமர மக்கள், இந்த மௌலானாக்கள், இந்த ஷேக்மார்கள் இவர்கள்ட்ட போய் தடுமாறுறாங்க, கேட்கிறாங்க, இப்படி நடக்குதே, இப்படி பண்றாங்களே, என்ன காரணம் என்றால் சோதனையில அவங்களால நின்று பிடிக்க முடியுதில்லை. கலிமாவோட மீனிங் அவங்களுக்கு புரியல. அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்கபூத் 1லிருந்து 3 வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டு விட்டோம் அல்லது என்று கூறுவதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஹிதாயத்தை கிடைச்சிட்டு நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்று சொல்வதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை நிச்சயமாக நாம் சோதித்திருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், அவர்களில் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். எதன் மூலம்? சோதனையின் மூலம். அல்லாஹ் ஏற்கனவே தெரியும், தெரிந்திருந்தால் நமக்கு அல்லாஹு தஆலா இந்த மெசேஜை சொல்றான். சோதனை வரும்போது நமக்கே புரியும் நம்ம அவுட்ன்றது. பொருளாதார கஷ்டம் வரும், அதனால சோதிப்பான் அல்லாஹு தஆலா. சில நேரங்கள் நோய்களை கொண்டு சோதிப்பான், சில நேரம் இழப்புகளை கொண்டு சோதிப்பான், கடும் சோதனை வரும். சில நேரம் முழு சமுதாயத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா சோதிப்பான், குடும்பத்தை கொண்டு சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு சோதிப்பான். இப்படி சோதிக்கிற நேரத்தில் கலிமாவின் பொருளை உணர்ந்து கொண்டவர் அது உண்மைப்படுத்தி கொண்டே இருப்பாரே தவிர நிலை தடுமாற மாட்டார். 6வது நிபந்தனை, இணை வைத்தலில் இருந்து விடுபட்ட இஹ்லாஸ். அதாவது இணை வைத்தலுக்குள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போய்விடக்கூடாது. இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர் இஹ்லாசுடனேயே இருப்பார். இணை வைத்தல் அது ஷிர்குல் அக்பராகவும் இருக்கும், ஷிர்குல் அஸ்கராகவும் இருக்கும். அந்த இணை வைத்தலில் போய் விழாமல் இஹ்லாசோடு இருப்பார். இஹ்லாஸ் என்றால் என்ன? மன தூய்மை. தன்னுடைய மனதில் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் இருக்கும். அவர் எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காகத்தான் செய்வார். அது ஒரு சின்ன கல்லை, ஒரு முல்லை வீதியில் இருந்து அகற்றுவதாக இருந்தாலும் அவருக்கு உடனே அல்லாஹுக்காக செய்கிறேன். இதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸோடு அந்த அமலை அவர் செய்ய தூண்டுவது இந்த கலிமா வேண்டி நிற்கக்கூடிய முக்கியமான விஷயமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அப்ப யார் உண்மையான கடவுள்? அல்லாஹ். அப்ப யாருக்காக நம்ம வேலை செய்யணும்? அல்லாஹுக்காகத்தான் வேலை செய்யணும். இந்த உலகத்தில் அனைவருமே நம்மை போன்றவர்கள் தான். இன்றைக்கு பாராட்டுவார்கள், நாளைக்கு திட்டுவார்கள். நீங்க வீட்டிலையும் பார்க்கலாம். மனைவிமாரை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமாக பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன். ஏன்? கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். பிரச்சனை வந்தது பிறகு பாருங்க, பிரச்சனை வரும் வரைக்கும் கணவனை விட்டு கொத்தரவே மாட்டாங்க. எந்த இடத்துல போய் பேசினாலும் தன்னுடைய கணவன் சரிதான். ஒரு பிரச்சனை வந்தது பிறகு பாருங்க, முதல் நாள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. திருமணம் முடித்த முதலாவது நாள் நீங்க என்ன பண்ணீங்களோ அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அவர் அன்றே அப்படி செய்தார், இப்படி பேசினார், இப்படி கேட்டார், பிறகு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், லிஸ்டே போடுவாங்க. இதுதான் மனிதன். இப்ப மனைவியினுடைய வாயில் நீ ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவதும் சதகா. எப்ப? அல்லாஹ்வுக்காக. நமக்கு எந்த வருத்தமும் வராது. நம்ம ஃபுல்லா குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கிறோம். கடைசியில குடும்பத்தவர்கள் எல்லாரும் தூக்கி வீசும் போது விரக்தி அடைஞ்சு நொந்து நூலா போறான். ஏன்? அவன் எதிர்பார்த்ததெல்லாம் குடும்பத்துக்கிட்ட. ஆனால் அல்லாஹ்வுக்காக அவன் பண்ணியிருந்தா
இவங்க என்ன பண்ணாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் யாருக்காக பண்ணினானோ அவன் ரப், அவன் இலா, அவன் தான் கூலி தருபவன், அவனிடத்தில் போய் நிற்க வேண்டும், இந்த எண்ணத்தோடு அவன் இருப்பான். எனவே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது. இதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது சூரத்து ஜுமர் 2வது வசனத்தில் ஃபஅபுதில்லாஹ முஹ்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வை அவனுக்கு கட்டுப்பட்டு இஹ்லாஸோடு வணங்கு. அதே மாதிரி சூரத்துல் பையினா 5வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்றான் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். எனவே எந்த ஒரு இணை வைத்தலில் மனிதன் ஈடுபட்டாலும் அவன் கலிமாவை சரியாக ஏற்றுக்கொண்டவனாக ஆக மாட்டான். கலிமா அவனுக்கு எந்த பயனையும் அளிக்காது. ஷிர்குல் அக்பராக இருந்தாலும் சரி, ஷிர்குல் அஸ்கராக இருந்தாலும் சரி. இறுதியாக 7வது நிபந்தனை நேசம், மஹப்பத். இந்த கலிமாவை நேசிக்க வேண்டும். நிர்பந்தத்தோடு கலிமா கிட்ட செல்லக்கூடாது. கலிமாவை நேசிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா உண்மையான கலிமா. எனவே இந்த கலிமாவுக்காக நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்று அந்த நேசம் வர வேண்டும். என்ன முஸ்லிம் ஆயினத்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்று நினைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ்வால் எந்த பிரயோசனமும் உனக்கு இல்லை. இப்போ கலிமாவை நேசிக்கிறேன் என்ன மீனிங்? அல்லாஹ்வை நேசிக்கிறது. அல்லாஹ்வை நேசிக்கணுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பிறகு நமக்கு அல்லாஹ்வை நேசிப்பதற்குரிய வழிகளை ஷேக் அவர்கள் பட்டியலிடுவார்கள், எப்படி நம்ம அல்லாஹ்வை நேசிக்கலாம் என்று. இப்போ அல்லாஹ்வை நேசித்தால் கலிமாவை நேசிக்கலாம். கலிமாவை நேசித்தால் நிச்சயமாக நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே சிம்பிள் ஆகிவிடும். அப்போ கலிமாவை நேசிக்கிற ஒருவனுக்கு நெருப்புக்கு மேலே கட்டி தூக்கினா சந்தோஷமாக இருக்கும். அவன் கன்னத்தில் துப்பாக்கியை வச்சா சந்தோஷமாக இருக்கும். களத்தில் வாளை வைத்தால் சந்தோஷமாக இருக்கும். கலிமாவை நேசித்தால், உண்மைக்கு உண்மையாக நேசித்தால். இல்லை என்றால் பிரச்சனை தான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு சொல்வார்கள். என்னது, ஒரு கிறிஸ்தவ மன்னனிடம் அவரும் அவருடைய படையும் மாட்டிக்கொண்டது. அந்த நேரத்திலே கிறிஸ்தவ மன்னன் இவரை கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு நிறைய முயற்சி செய்கிறான். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவை கிறிஸ்தவராக மாற்றிவிட்டால் கூட இருக்கிறவங்களையும் மாற்றி விடலாம் என்று நிறைய முயற்சி, பாகேன் பண்றான். என்ன, ஆட்சியில் பங்கு தருகிறேன், என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருகிறேன், எவ்வளவு சொல்லி பார்த்ததுக்கு பிறகும் அவர் அசையவில்லை. கடைசியில் என்ன பண்றான் என்றால், ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் அல்லது ஏதோ ஒன்றை போட்டு உருக்கி ஒரு முஸ்லீம் கைதியை அந்த இதில் போட்டால் அப்படியே அவர் உருகுகிறார். அந்த எண்ணெயில் போட்டு உருக்கப்படுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களால் கண்ணீர் வருகிறது. இப்போ மன்னன் என்ன நினைத்தான்? மனம் மாறிவிட்டார், பயந்து விட்டார் என்று நினைத்தான். இப்போ இவன் நினைத்து இவரோட பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னார்கள், நான் பயந்து விட்டுத்தான் அழுகிறேன் என்று நீ நினைக்கிறாயா? நான் கவலையோடு அழுகிறேன். என்ன கவலை? எனக்கு உள்ளது ஒரே ஒரு உயிரே. ஒரு 1000 உயிர் இருந்தால் அல்லாஹ்வுக்காக 1000 தடவைகள் என்னுடைய உயிர் போக்கப்படுமே, எனக்கு ஒரு உயிர் தான் இருக்கிறது என்ற கவலையோடு அழுகிறேன். என்ன காரணம்? மஹப்பத்துஹு லிக லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி நேசித்தார். நேசித்ததனால் அவருக்கு அந்த உணர்வு வருகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை நேசித்தால் சுடுமணலில் போட்டு புரட்டப்பட்டாலும் சந்தோஷமாகத்தான், விரக்தி வராது. நம்ம சும்மா போய் இந்த ஜமாத்தில் இணைஞ்சு கொண்டு அடி வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம நினைக்கிறோம், சில நேரங்களில் தாவா பண்ணும்போது நிறைய விமர்சனங்களும் பிரச்சனைகளும் சிக்கலும் வரும்போது என்னது தேவையில்லாத விஷயம். பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் இருப்போம், ஒரு சென்டரில் நிர்வாகத்தில் இருப்போம், நிறைய சிக்கல் வரும். என்ன நினைக்கணும்? ஒதுங்கினா வீட்டில் உட்கார்ந்தா என்னாண்டு. என்ன காரணம்? அது ஒன்று நம்ம போய் இணைந்தது வேறொரு நோக்கத்துக்காக இணைந்திருப்போம், இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கும். அல்லது போகும்போது இஹ்லாஸ் இருந்திருக்கும், கலிமாவில் மஹப்பத் இருந்திருக்காது. கலிமாவில் மஹப்பத் இருந்தால் நமக்கு தேவை இந்த கலிமா நிலைநாட்டப்பட வேண்டும், இவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. இந்த விரக்தி எல்லாம் நமக்கு நிச்சயமாக கலிமாவை நேசித்தால் வராது. கலிமாவை நேசித்தால் கலிமாவுக்கு எதிரான அனைத்துமே நமக்கு வெறுப்பாக இருக்கும். இப்ப நம்முடைய தந்தையை நம்ம நேசிக்கிறோம். தந்தையை பற்றி யாராவது தப்பா பேசினா, தந்தையுடைய விஷயத்தில் தப்பா நடந்து கொண்ட கோபம் வருதா இல்லையா?
தாயை பற்றி, தாயை நேசிக்கிறோம், தாயுடைய விஷயத்துல யாராவது தப்பா பேசினா, தப்பா நடந்து கொண்டா நம்ம கோபம் வருதா இல்லையா? அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் அல்லாஹ்வின் மீது நேசம் இல்லை. அதற்கு காரணம் அல்லாஹ்வை பற்றி படிக்கவில்லை. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த சம்பவம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு பொருத்தமானது. என்னது? ஒரு அறிஞர் அகீதா வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். மாணவர்கள் போர் அடித்து போனார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், அகீதா போதும், ஃபிக்கு படிப்போம். என்ன ஃபிக்கு பாருங்க, நம்ம அகீதாவில் கேள்வி வராது. ஃபிக்குல அகீதா தஃப்சீர் பாடத்திலே நமக்கு வர கேள்வி இல்லாம இதில் ஃபிக்குல அகீதா பாடத்திலே கேள்வி வரும். ஃபிக்கு தான். ஃபிக்கு பிராக்டிக்கலான விஷயம், இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனால் அகீதா உள்ளத்தோடு சம்பந்தமான விஷயம். ஃபர்ஸ்டுக்கு சரியா புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும். புரிந்து கொண்டால் அதை விட இன்பம் ஒன்றுமில்லை. அப்ப இந்த அறிஞர் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது சப்ஜெக்ட் மாற்றுவோம் என்று மாணவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவரும் அகீதா படிப்பிச்சு கொண்டு சப்ஜெக்டை முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஃபிக்கோ தஃப்சீரோ படிப்பிப்போம் இருக்கும் போது ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு என்றால், ஒருவர் வாரார், ஒரு செய்தி சொல்றார். என்னால் ஒருவன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்து விட்டான் என்று. இந்த செய்தியை மாணவர்கள்ட்ட சொல்லும் போது மாணவர்கள் ஆவேசப்படுறாங்க. அப்படியா, தாயோடு விபச்சாரம் செய்து விட்டானா, அவனை கொல்லணும், அவனை விடக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இப்போ அவர் மறுநாள் சொல்றார், அந்த தகவல் தப்பு. என்னென்றால், அந்த வீட்டில் உள்ளவன் அல்லாஹ்வை திட்டுகிறானாம். அல்லாஹ்வை திட்டுகிறான், அல்லாஹ்வை குறை காண்கிறான் என்று சொன்ன. அப்படியா என்று ரிலாக்ஸா கேட்டாங்களாம் மாணவர்கள். முதல் நாள் தாயோடு விபச்சாரம் செய்து விட்டான் டென்ஷனாக இருந்தவர்கள், இரண்டாவது நாள் அல்லாஹ்வை திட்டுகிறான் உடனே அப்படியான்னு கேட்டாங்களாம். என்னத்தை காட்டுது? அல்லாஹ் பத்தி பேசின எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விபச்சாரம் நடந்து விடக்கூடாது. ரைட். உடனே ஷேக் சொன்னாரா, எடுங்க அகீதா கிதாப் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். என்னால அகீதா தெரியல, தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் கோபம் வந்திருக்கணும். எதுக்காக? அல்லாஹ்வை பற்றி திட்டுறாருன்னு கோபம் வந்திருக்கணும். என்றால் எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ்வை நேசிக்க சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப அந்த நேசம் வரவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அகீதா திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ன்றது அல்லாஹு ஆலம். ஃபிக்குக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஃபிக்குல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 2 கருத்து வரும். ஒன்று சரியான கருத்து, இன்னொன்று தவறான கருத்து. சரியான கருத்தை சொன்னவருக்கு 2 கூலி கிடைக்கும். தவறான கருத்தை சொன்னவர் நரகம் போவாரா? ஒரு கூலி அவருக்கு இருக்கிறது. இதை சரியா புரிஞ்சு கொள்ளணும். அந்த உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹதீஸை புரியாம சரியா புரிஞ்சு கொண்டோமாக இருந்தால், நம்ம கீழே கட்டுற தொப்புளுக்கு கீழே கட்டுறவருடையும் நெஞ்சுக்கு மேலே கட்டுறவருடையும் நம்ம சரியான உறவை மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு இப்ப யார் எதிரியா தெரியுறாண்டா, ஹதீஸை மறுக்கிறவன் எதிரி இல்லை, ரைட், சஹாபாக்களை திட்டுறவன் எதிரி இல்லை. யார் ஒருவன் தொப்பி போடாமல் தொழக்கூடாது என்று சொல்கிறானோ அவன் தான் எதிரி. எங்க நிலைமை போயிட்டுன்னு பாருங்க. அந்த ஷேகுடைய நிலைமை தான் இப்ப நம்முடைய உம்மத்துக்கு வந்திருக்கு. இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அகீதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கிறது. இப்ப இந்த 7 நிபந்தனைகளையும் கலிமாவுடைய விஷயத்தில் கண்டிப்பாக நாம் நமக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வர வேண்டும். மற்றவங்களை விடுங்க. முதல் நான் என்னை பாதுகாக்கணும், நீங்க உங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அந்த நீண்ட பயணத்தில் நமக்கு துணையாக இருப்பது இந்த ஹிதாயத், இந்த கலிமா. எனவே இந்த விஷயத்தில் நம்ம தெளிவை பெற்று 7வதுல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுக்கு நிகரான கடவுள்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அந்த கடவுள்களையும் நேசிக்கிறார்கள். நான் இப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறத விட கூட கடவுளை தான் நேசிப்பாங்க. யாராவது ஒரு அல்லாஹ்வை பிழையா பேசினா அடிக்க மாட்டாங்க, அவுலியாவை பிழையா பேசினா கொன்னுடுவாங்க. நடக்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த காலத்து முஷ்ரிக்குகளை சொல்லும் போது அவர்கள் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது போல அவர்கள் ஆக்கி கொண்ட கடவுள்களை நேசிக்கிறார்கள் என்று அந்த மக்களை சொல்லித்தான் முஷ்ரிக்குகள் என்றான். அப்ப இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அதோட சொல்றான், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ்,
கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் தான். அல்லாஹ்க்கு பிறகுதான் உம்மா வாப்பா பிள்ளைகள் சொத்து பதவி எல்லாமே அல்லாஹ்க்கு பிறகு. யார்கிட்ட? லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டவனிடத்தில். இல்லை என்றால் சிக்கல் தான். அல்லாஹு தாலா இந்த கலிமாவுடைய அந்த 7 நிபந்தனைகளையும் சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த தலைப்பில் இறுதியாக ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அதுதான் நவாக்கிது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறிக்கக்கூடிய அம்சங்கள். கலிமாவை சரியா அந்த நிபந்தனைகளை பேணி ஒருவன் கொண்டு வந்தால் வெற்றி பெறுவான். கலிமாவோட சில விஷயங்கள் இணைந்து கொண்டால் கலிமா உடைஞ்சிடும். கலிமா வலுவிழந்து விடும் அவனிடத்தில். கலிமாவுக்குரிய வெயிட் இருந்துட்டே இருக்கும், அவனிடத்தில் இருக்கிற கலிமா வலு இல்லாமல் ஆகிவிடும். இந்த நவாக்கிது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நவாக்கிதுல் இஸ்லாம் என்றும் சொல்வார்கள், இஸ்லாத்தை முறிக்கும் காரியங்கள் என்று. அதே போல நவாக்கிது தௌஹீத், தௌஹீதை முறிக்கும் காரியங்கள் என்று சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக உலமாக்கள் தனித்தனி புக் எழுதியிருக்கிறாங்க. உலமாக்கள் தனித்தனி நவாக்கிதுல் இஸ்லாம், நவாக்கிது தௌஹீத், ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது ஷுரூத்து தௌஹீத் என்று தனித்தனி புக்குகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நவாக்கிதுல் இஸ்லாம் அல்லது நவாக்கிது லா இலாஹ இல்லல்லாஹ் இதை ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை கொண்டு செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். இதுலேயும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, பொது ஃபத்வா தான் இது, குறிப்பானது அல்ல. இதில் ஒன்றை செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் அல்லாஹுடைய பார்வையில். நம்ம பொதுவாக சொல்லலாம், இதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான். அதில் ஒன்றை ஒருவன் செய்யும் போது நம்ம அவனை முர்த்தத் என்று சொல்லக்கூடாது, அதுக்குரிய நிபந்தனைகளை பின்பற்றியே தவிர. கலிமாவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் எத்தனை? இதை பொறுத்தவரையில் 400க்கும் அதிகமான காரணிகள் இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். 400க்கும் அதிகமான அம்சங்கள் காரணிகள் இருக்கின்றன. அவை ஒரு மனிதனுடைய கலிமாவை தௌஹீதை பாழாக்கிவிடும், வீணாக்கிவிடும். ஷேக் அப்துல்லா அல் ஜப்ரீன் ஹஃபிலஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 400ஐயும் 3 பெரிய தலைப்புகளுக்குள் கொண்டு வந்து விடலாம். ஒன்று பெரிய ஷிர்க், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒவ்வொன்றாரையும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தித்தல் எதுக்குள்ள வரும்? பெரிய ஷிர்க். அதே போல அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்தல், அறுத்து பலியிடுதல், ஒவ்வொன்றா கொண்டு வந்தால் இதெல்லாம் நம்ம இந்த பெரிய ஒரு டாபிக்ல கொண்டு வந்து நினைத்தெல்லாம் பெரிய ஷிர்க். இரண்டாவது பெரிய குஃபுர். ஒருவன் அல்லாஹ்வுடைய ஏதாவது ஒரு சிஃபத்தை நிராகரிக்கிறான், அது என்னது? குஃபுர். அதே போல ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கையை நிராகரிக்கிறான், இது என்னது? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் குஃபுர். இதெல்லாம் ஒவ்வொன்று, அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை நிராகரிப்பது, அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை நிராகரிப்பது, அல்லது கபருடைய வேதனையை நிராகரிப்பது, அல்லது அரிஷை நிராகரிப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அம்சங்கள். இது எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம்? குஃப்ருக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம். குஃப்ருலையும் ஷிர்க போல இன்னும் ஒன்று இருக்கு, குஃபுர் தூன குஃபுர் அல்லது குஃபுருல் அஸ்கர், சிறிய குஃபுர். அதை செய்கிற ஒருவன் ஒரே அடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதில்லை. ஷிர்குல் அஸ்கரை செய்கிற ஒருவன் ஒரே அடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதில்லை. மூன்றாவதாக கொள்கை சார்ந்த நிஃபாக். நிஃபாக்கில் அமல் சார்ந்த நிஃபாக்கும் இருக்கு, கொள்கை சார்ந்த நிஃபாக்கும் இருக்கு. இவைகளெல்லாம் நாம் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால் ஷேக் அவர்கள் இவை ஒவ்வொன்றையும் தனித்தனி தலைப்புகளில் பின்னால் பேசுகிறார். நான் கண்டிப்பா தெரியணும். சும்மா உடைச்சிக்கு இன்றைக்கு உண்மையாக ஒருவர் வாக்களிச்சு போட்டு மாறு செஞ்சா முனாஃபிக் என்று சொல்லிடுறோம், அல்லது ஒரு பொய்யை சொல்லிட்டால் முனாஃபிக் என்று சொல்லிடுறோம். சொல்லிட்டு அவரை முனாஃபிக்காக பார்க்கிற மக்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல எது உண்மையான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நிஃபாக், எது மற்ற நிஃபாக் என்ற விஷயங்களை நம்ம தெரிய வேண்டியிருக்கிறது. எனவே ஷேக் அவர்கள் இந்த 3 விஷயங்களையும் தனித்தனி தலைப்புகளில் விரிவாக விளக்குகிறார், பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பிலே தௌஹீதுல் உலூஹியாவினுடைய பிரதானமான அம்சம் என்ன? இபாதத். இபாதத்தை பற்றி
நாம் எல்லோரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான தகவல்களை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம்.